தினேஷ் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து I was actually posting my questions 2 months back on every video of yours and left that as you were not reading it because of lack of time I guess posting it again அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது வரைக்கும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தீங்களே சாமி. எல்லாரும் மீட்ரு கணக்கில் டவுட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் கேட்டிருந்தீங்க. A4 ஷீட்டில் எடுத்தாலே அது ஒரு 4 ஷீட் வரும் போல் இருக்கே. அது மாதிரி மிகப்பெரிய சைஸில் கேட்டிருந்தீங்க. இத்தந்தண்டி சைஸுக்கு பதில் சொன்னோம்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், தினேஷ்குமாருக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும். அதுலேயே ஒரு வீடியோ பத்தாது. ஏன்னா நீங்கள் அப்படி டெக்னிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நீங்கள் ஜோசியா நான் படிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இப்படி பொதுவான இடத்துல வைக்கல என்ன ஆகும்னா அடுத்த டயத்தையும் எடுத்துருங்கிறதுனால நம்ம இதை பாஸில் விட்டுத்தேன். ஆனால் அதனால தான் பாஸில் விட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் போல இருக்குது. நீங்கள் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தூக்கி முதுகில் போட்டான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டோம்யா, மறுபடியும் நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு 2 கொஷினை மட்டும் போட்டு விடுங்க. இன்னொரு தடவை கமெண்ட்னு வந்து வரப்போ. இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருந்தீங்கன்னா காரைக்குடியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. 1984 April 27 1740 ஹவர்ஸில் பிறந்தது காரைக்குடியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய பர்த் டீட்டெயிலில் பார்த்தா துலா லக்னம், மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்துருந்துச்சு. இதில் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அந்த கொஷினை படித்தனாலே டைம் நிறைய எடுத்துரும். அதனால் படிக்கவும் இல்லை, நான் அப்படியே நிறுத்திட்டு இப்போ நடக்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். இப்போ புதன் தசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்கு சார். புதன் வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நிற்கிறார், குரு வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நிற்கிறார். இப்போ கேள்வி எதை நோக்கி போகணுன்னா உங்களுடைய கெரியர் லைஃப், அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து இப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இல்லையே, அது குரு வந்து ஆட்சியாக தானே இருக்கார், புதன் வந்து கேந்திரத்தில் தானே நிற்கிறாரு, அது தப்பு இல்லை அப்படின்னா வாஸ்தவம் தான், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுடைய கெரியர் லைஃபுங்கிறது வந்து கொஞ்சம் ஹடில்ஸாக தான் போயிட்டுருக்கும். அண்ட் ஆல்சோ யூ ஆர் இன் த ஃபினான்ஷியல் கிரைசஸ் அப்படின்னு சொல்லுது. சரி, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 2017 December 1 வரைக்கும் இருக்கும். தட் மீன்ஸ் நவம்பர் முடியணும். டிசம்பர்லேருந்து புதன் தசையில் சனி புத்தி வருது. புதன் தசை சனி புத்தி உங்களுக்கு மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் சனி ரெட்ராகேடாக இருந்தாலும் நல்ல 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 பலன் செய்வார், கண்டிப்பாக நல்ல பலன் செய்வார். இதுக்கு நிறைய டெக்னிக்கல் ரீசன் சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து வரப்போகிற கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, கேது எப்போ வர கிட்டத்தட்ட 2020 ஆகஸ்ட்லேருந்து கேது தசை வந்துடும். சரி, இந்த கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, கேது லக்னத்துக்கு 2ல் நின்று கூட செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால ஃபேமிலியை பிரிஞ்சு சேர வேண்டிய சூழல். அதாவது குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், உங்களுக்கு உத்தியோகம் இன்னொரு இடத்துல இருக்கும், நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரியான அந்த ஒரு டைம் இருக்கும். அதாவது யூ வில் பி மிஸ்ஸஸ் யுவர் ஃபேமிலி, யூ வில் பி மிஸ் யுவர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி பிரிஞ்சு சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமே தவிர மற்றபடி நெகட்டிவாக சொல்கிறதுக்கான அம்சம் இல்லை. ஏன்னா கேது சனியினுடைய சாரம் தான் வாங்கியிருக்காரு, கவலைப்பட வேண்டியதில்லை. சரியா? இன்னும் வந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா கொஷின்ஸுக்கும் பதில் சொல்ல முடியாததுக்கு சாரி. ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம்னாக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் போர் அடிக்கவே ஆரம்பிச்சிடும். உங்கள் ஒரு ஜாதகத்தை நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும் அந்த மாதிரி பேசுகிறப்ப. ஸோ நீங்கள் 2 கொஷினை மட்டும் போட்டு கூட அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் ஃபர்தராக பண்ணையில் கூட நான் பண்ணி விட்றேன். அதே மாதிரி இவ்வளோ கொஷின் பண்ணையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோசியரை சந்திங்க. உங்களுக்கு குருநாதர்னு ஒருத்தர் ஏற்றுட்டு அவர்கிட்ட போய் இந்த டவுட்டெல்லாம் கேட்டிங்கன்னா they will give the correct solution for you. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க. சரியா? உங்களுக்கு சரியான ஒரு குருநாதரை மட்டும் ஃபஸ்ட்டு பிடிங்க. கண்ணை மூடி முழிச்சா குருநாதர் அப்படி ஏத்தாப்புல நிற்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது பிராப்தம். எனக்கும் குருநாதர் வந்தப்பெல்லாம் எப்படி வந்தாங்கன்னாக்க வந்து இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நான் போய் கற்றுக்கிறது அப்படிங்கிறது அது அந்த மாதிரி போல் வந்து இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்ச விஷயத்தை தானே எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஒரு குருவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க போகிறோம். மிக்க நன்றி தினேஷ்குமார். அடுத்தபடியாக என்ன அது தீரலை வந்துருச்சு. பிரியங்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் கொடுத்துருந்தது எப்படின்னா, கைண்ட் ரெக்வஸ்ட் சார் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஷூர் யூ ரீட் திஸ் கமெண்ட். பை காட்ஸ் கிரேஸ் இஃப் யூ ரீட் திஸ் ஐ வில் பி வெரி மச் கிஃப்டட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. கரண்ட்லி அண்டர் கோயிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மை லைஃப். Husband lost his job, no income and having 9 months baby. Please tell me, is there end for this? தோழனோடும் ஏழமை பேசல் அப்படிமா.
நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அது வாஸ்தவம் தான், சொல்லக்கூடாது. தோழனோடும் இளமை பேசலை. நீங்கள் அதையும் தாண்டி ஒரு வரி எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. சரியா? குறிப்பில் குறிப்புணர்வானை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் அப்படின்றான். அதான் எடுத்து வச்சேன், இருங்க வரேன். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மாதக்கணக்காக 9 இல்லை ஹஸ்பண்டு லாஸ்ட் ஹிஸ் ஜாப் நோ இன்கம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. குழந்தை வேற கை குழந்தை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் கவலைப்படாத இங்கே பிரியங்கா, உங்கள் ஜாதகத்துப்படியே உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மிதுன லக்னம், விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம், 1992 ஜூலை 12 6:10 AM பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சுக்கிரதசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குமா. சுக்கிரன் வந்து 5-12க்கு அதிபதி. அவர் வந்து 2ல் உட்காந்துருக்கார். குரு வந்து 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். நீங்கள் வேலைக்கு போயோ அல்லது ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினச்சாலும் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இப்போ. அதனால் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம். உங்கள் கணவரே வந்து வேலையில் போய் உட்காந்துருவார். இது வந்து உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்க குரு புத்தி, சுக்கிரதசை குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. இந்த குரு புத்தி பெரிய அளவில் பெனிஃபிஷியலாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னன்னு சொல்லணும்னா, கடன் இருக்கும், இருக்கிற நகை நட்டெல்லாம் பேங்க் வரைக்கும் போய் படுத்துருக்குன்ற மாதிரியான அமைப்பு தான் இப்போ இருக்குது. 2018 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம். வர ஏப்ரல் 13க்கு அப்புறம் சுக்கிரதசையில் சனி புத்தி வரும். சனி புத்தியில் உங்கள் கணவருக்கு தொழில் செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இதில் இருக்குன்னாலும் உங்கள் குழந்தை ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறதையும் செக் பண்ணிடுவோம். பையனுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, 2016 பிறந்திருக்கார். அக்டோபர் 2ஆம் தேதி 4:53 AM காலையில் நேரத்தில் பெங்களூரில். சிம்ம லக்னம், கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னம் ஜிம்ம லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவன் வந்து சூரியன் வந்து 2ல் நிற்கிறார். ஆயுள் பலம் நல்லா இருக்கு. இருப்பதோர் லக்கினேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாபன் பத்தோன் பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம். ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றென்றார்ல வள்ளுவர். அது மாதிரி இல்லாமல் புகழுடன் செல்வம் உண்டாம் தரும் தனை நிகர்க்கும் கீர்த்தி மானன தழைத்து வாழ்வான். நல்லபடியாக பிழைப்பான். அம்மா கவலைப்பட வேண்டாம். பையனுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜாதகத்துப்படி இவங்க அப்பாவுக்கு போயே ஆகணுன்றது தான் விதி. ஏன்னா லக்னாதிபதி போய் 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அதுவும் மூல நட்சத்திரம் கேதுனுடைய சாரம் வாங்கி. அப்போ வருமானத்தில் கையை வச்சு தேர்ந்துடும். இப்போ இந்த குரு புத்தி முடியட்டும். அதாவது 2017 அக்டோபர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கணும், அதுவும் வெளியூரில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குது. நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க. அவருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டுறது வந்து முருகப்பெருமான்கிட்ட வேண்டுங்க. ஏன்னா செவ்வாதசை நடந்துட்டுருக்கு தம்பிக்கு. முருகனுக்கு வந்து ஒரு வேண்டுதலை வைங்க, நல்லபடியாக நடக்கும். உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். சரியா? உங்கள் ஃபேமிலியோட வெல்ஃபேருக்காக. நன்றிம்மா. அடுத்தது வந்து இதில் கடைசியில் ஒரு வரி எழுதியிருந்தீங்க. நான் அந்த வரியை படிக்கலை, நீங்கள் அப்படிலாம் எழுத வேண்டாம். சரியா? நான் அந்த இப்போ தான் சொன்னேன்ல கொஞ்சம் முன்னால் கூட ஒருத்தர் பாராட்டுரை சொன்னதுக்கு, இப்படியே பாராட்டுரையை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கிண்ணுன்னு வந்துடும். அப்படி அடேங்கப்பா அப்படி கெட்டப்பா வந்து நின்றுவாங்க. நீங்கள் அப்படி எழுதியிருக்கக்கூடாது, எழுத வேண்டாம். அந்த மாதிரி எழுதாதீங்க. நான் ஃபியூச்சரில் எழுதலை. சரியா? நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து ராமநாதன் ரமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா எழுதியிருந்தாங்க. வணக்கம் சின்னராஜ் சார், ஐ எம் மிஸ்ஸஸ் வித்யா ராமநாதன். எனது கணவர் கடந்த 1.5 வருடமாக வேலை இல்லாமல் இருக்கிறார். அதற்கு முன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். தற்பொழுது சொந்தமாக 2-3 பால் மாடுகளை வைத்து சிறிய அளவில் ஃபார்ம் ஆரம்பித்துள்ளார். அதை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சியில் உள்ளார். அவருக்கு ஏனோ இந்த தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அவருக்கென்று கடவுள் விதித்தது இந்த தொழில் தானா அல்லது வேறு ஏதாவது தொழிலா? ஒரு ஸ்திரமான தொழில் மற்றும் வருமானம் எப்பொழுது அமையும்? தயவு செய்து சொல்லலாமா? அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 82 ஆகஸ்ட் 16 மண்டே, டைம் 8:05 AM நாகர்கோயில் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. தற்போது நடப்பது சனி தசை குரு புத்தி. இந்த சனி தசையில் கடந்த 9 வருடங்களாக திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட மன வருத்தங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்களை மட்டுமே சந்தித்து வந்துள்ளோம். 2018க்கு பிறகு வரக்கூடிய புதன் திசையிலாவது ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா? முன்னேற்றங்கள் உண்டா? மேலும் எனக்கும் ஏதாவது வருமானத்திற்கு வழி உண்டா? இப்பொழுது குடும்பம் இருக்கும் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தான 1990 அக்டோபர் 9 டியூஸ்டே 4:05 PM நாகர்கோயில் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. தயவு செய்து பதில் சொல்லலாமா சார்? சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பதில் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மனமார்ந்த நன்றிகள் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சரி, இதில் வந்து முதல்ல ராமநாதன் ரமணி 1982.
இதே ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இந்த டாக்டரோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் மாடே மேய்ச்சிட்டு போயிடலாம்ன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சனி தசை ராகு புத்தி நடக்குது. நம்மளால் நிஜமான சாமியார் இல்லைம்மா, சாமியார் வேஷம் போட்டிருக்காரு. அதாவது இவரால் இந்த தொழிலை கண்டினியூஸாக கொண்டு போக மாட்டார், கவலையப்படாதீங்க. இவர் இதிலிருந்து மாறி வேறு தொழிலை நோக்கி போவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. இந்த தொழில் அவருக்கு நிரந்தரமான தொழில் அல்ல. இவர் நம்மால் 20 தொழிலுக்கு ஐடியா வருமா, ஒரு நாளைக்கு 10 தொழிலுக்கு ஐடியா சொல்லுவார். ஒரு ஐடியாவை பூரா தொழிலாக மாற்றினோம்னா ஐசிஐசி பேங்க் நம்மளுக்கு தான் இருக்கான், அப்போத்தையே மாற்ற முடியும் கல்லாவை திறந்து. அதனால் இவருக்கு அந்த செட்டப் ஒத்து வராது. எப்போ வரைக்கும் இவர் இந்த மாட்டோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க போகிறாருனாக்க 2017 செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு ஊத்தி வந்துடுதுப்பா. ஸோ 2018 ஜான்வரியிலேருந்து 2018 முடிகிறதுக்குள்ளேயே இவர் இந்த தொழிலை விட்டு வெளியில் வேறு தொழிலை நோக்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிடுவார், வேலைக்கு போயிடுவார். கவலைப்பட வேண்டாம், சரியா? இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று கேட்டிருந்தது நிறைய கசப்பான அனுபவங்கள் அப்படின்னு. எல்லா கசப்பான அனுபவங்களுக்கும் பேஸ் என்ன தெரியுமா? எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலிங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. கணவன் மேலே உங்களுக்கு அன்பு இல்லாமல் இல்லை, மனைவி மேலே அவருக்கு பாசம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. எல்லாமே பொருளாதாரத்துக்கு அப்புறம் தான். இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் அப்படின்ட்டு. பொருளில்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிவர வழியும் இல்லை, பெருநில மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர் தானே. அப்போ போன மாதிரி தெரியணும் பொருளாதாரம் இல்லாதவன்னு இலக்கியம் சொல்லுது. பொன்னோடு மணி உண்டானால் புலைஞனும் கிடைஞன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனமும் செய்வர் மன்னராய் இருந்தவர்கள் வகைகெட்டு போனாராயில் பின்னையும் யாரோ என்று பேசுவார் ஏசுவார் என்றான்ல. அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு காரணம். அது வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா ஆறாமரை உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எல்லா பிரச்சனையுமே சரியாக போகும். பேஸ் அங்கே சுற்றி தாமா இருக்குது. அதுக்கு காரணம் உங்கள் கணவருக்கு சரியான தொழில் வாய்ப்பு அமையலை, அவ்வளோதான் விஷயம். சரி, நம்மால் எப்போ ஸ்டெடி ஆவார் அதை சொல்லு அப்படின்னு கேட்கணும்ல. செப்டம்பர் 18க்கு அப்புறம் இவருக்கு தொழில் சேஞ்சுக்கான டைம் வருதுன்னு சொன்னேன். 2020 மார்ச்சுக்கு அப்புறம் இவர் ஸ்டெபிலைஸ் ஆவார். ஏன்னா அடுத்தது புதன் தசை வருது இல்லையா? புதன் தசை அருமையான தசை, பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தனாதிபதி புதன், லாபாதிபதி புதன், அவர் உட்கார்ந்துருக்கிறது லக்னத்தில். செப்பிய தனத்தில் அவன் தனியராய் அவர் கேள்வொன்னுன் ஒப்பிய லாபமானோர் உதயாதி தனக்கேடாகில் கப்பிய ரவிபூமன் காரியம் மறவ நோக்கா எப்பவும் குறைவில்லாது இமகிரி போல வாழ்வான். நல்லபடியாக பிழைப்பானா. அது மலை மாதிரி பொருளாதாரத்தை சம்பாரிச்சு. நீங்கள் ஒன்றும் கவலையோட வேண்டாம். வியாபாரத்தில் தான் நம்மால் ஜெயிக்க போகிறாரு. மாடு மேய்க்கிறதெல்லாம் முழுப்பரிச்ச லீவுக்கு ஊருக்கு போய் பாட்டி வீட்டில் மாடு மேய்ப்போம்ல, அந்த ஸ்டைல் இது செட் ஆகிறதுங்கிறது சிரமம் தான் அவருக்கு. அநேகமாக மாட்டை பிடிச்சவங்க கையில் கொடுத்துட்டு அவர் வேறு வேலைக்கு போயிடுவார், கவலைப்படாமல் இருக்கும். நன்றிம்மா ராமநாதன் ரமணி. அடுத்தது ரகுராமன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ரகுராமன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 1990 ஆகஸ்ட் 28 10 மணி AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பிறந்தது மதுரையில் பிறந்ததுன்னு சொல்லி. டியர் சார், குட் டே. ஐ எம் ரகு ஃப்ரம் துபாய். I have severe stomach problem since 2 months. I went to treatment. They told minor liver issue. So I resigned and come to India for treatment this week. My question is, can I try to job again in abroad or work in India? Kindly tell me sir அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கேயே இருக்கிறதா இல்லை மறுபடியும் இல்லை நீங்கள் வந்துட்டீங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு, திருப்பியும் வாய்ப்பு இருக்குமா அப்ராடுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ புதன் தசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு சார். ஆக்சுவலாக உங்களுக்கு லக்னம் துலா லக்னம், ராசி விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். புதன் தசையில் சனி புத்தி அப்படின்னு எடுத்துட்டா புதன் லக்னத்துக்கு 9 12 அதிபதி 11, சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது 5. இப்போ சனி புத்தியில் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. சனி புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சதும் இந்த புதன் தசை முடிஞ்சிடும், கேது தசை வந்துடும். கேது பூச நட்சத்திரம், சனி சார் நிச்சயமாக ஃபாரின் போவீங்க. அப்போ எப்போ அதுக்கான வாய்ப்பு? 2018 ஜனவரிக்கு அப்புறமே அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் பைய பதறாமல் உடம்பு நல்லா இருந்து சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் போங்க. லிவர் ப்ராப்ளம் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக இருங்க. ஸோ உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி சுக்கிரன் 10ல் நிற்கிறார். லக்னாதிபதி 10ல் நின்னாலே யோகங்க. உடையவன் லக்னாதி 1 4 7 10 திடமுடன் குருவோடேக, குரு உச்சமாகி நிற்கிறார். அவர் கூட திடமுடன் குருவோடேக தீயோர் கேந்திர ஓணத்தும் மடவுடன் கூடார் வாரார் எட்டிலும் மனுகாராகி இடமுடன் வாழ்வு தீர்க்க ஆயுசுவாய் கீர்த்தியாமன, தீர்க்க ஆயுசு உண்டுன்னு சொல்லியான். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
ரகுராமனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஃபாரின் சான்ஸ் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்மளும் 1 மணி நேரத்தை முடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் பேசிகிட்டே போனோம்னா அப்படியே செவ்வாய் இழுத்துருவோம்ல. பேசிகிட்டே போனோம்னா பொறுமை வேணும்ல. இதே 4 வீடியோவாவது 2 வீடியோவாவது கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் பார்க்கவும் முடியும். வாஸ்தவம் தான். எனவே நமது நேயர்கள் மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.